பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கங்களும். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதிய சமையல் தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு வத்த குழம்பு வைக்க போகிறேன். வத்த குழம்பு, அப்புறம் வாழைக்காயும் கடலைப்பருப்பும் போட்டு கூட்டு வைக்க போகிறேன். வாழைக்காயும் கடலைப்பருப்பும் சேர்த்து கூட்டு வைக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. இந்த வத்த குழம்புக்கு லாஸ்ட்டில் குழம்பை இறக்க போகும்போது போட்டு இறக்கிறதுக்கு ஒரு 2 வத்தல், ஒரு 5-6 மிளகு, கொஞ்சம் இந்த இவ்வளோண்டு மல்லி, இவ்வளவு சீரகம், இவ்வளோதான். இப்படி ஒரு 4 விரலில் எடுக்கிற மாதிரி சீரகம், மல்லி, வத்தல், மிளகு போட்டு வறுத்து, சும்மா எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம நுணுக்கி மிக்சியில் நுணுக்கி இதை வத்த குழம்பு இறக்கும்போது போட போகிறோம். சுண்டக்காய் வத்த குழம்பு, வத்த குழம்பு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, கடலைப்பருப்பு வேக போட்டிருக்கேன், வாழைக்காயை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு வாழைக்காய் கூட்டுக்கு நம்ம மிக்சியில் ஒரு கொஞ்சமாக ஒரு பவுட்ரு அரைக்கணும். மசாலெலாம் போடக்கூடாது, குழம்பு மசாலெலாம் போடக்கூடாது. நான் அதை எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு கூட்டுக்கு ஒரு 2 வத்தலை சின்னதாக கிள்ளி போட்டிருக்கேன். அரைக்கணும்ல, அதனால் மிக்சி அரைப்படணும்னு. இவ்வளவு சீரகம், கொஞ்சம் போல் சீரகம், இது போக 2 பல்லு வெள்ளைப்பூடு போட்டுக்கிறலாம். 2 பல்லு வெள்ளைப்பூடு போட்டுக்கிட்டு இதை அப்படியே அரைச்சி எடுக்கணும். இது எப்பவும் நம்ம பருப்பு கூட்டுக்கு நான் செய்கிறது தான், இன்றைக்கும் அதை செய்கிறேன். இப்போ வாழைக்காய் கூட்டுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடலை பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூடாக இருக்குது, நல்லா வெந்துருச்சு. இந்த கூட்டுக்கு கொஞ்சம் பருப்பு முழுசாக இருக்கணும், ஆனால் வெந்து இருக்கணும். இப்போ நான் இந்த மசாலாவை அதில் ஊற்றி, வாழைக்காய் இருக்கு இல்லையா, அதையும் இதில் போட்டுடலாம். அப்புறம் முக்கியமானது உப்பு, இதையும் போட்டுட்டு என்ன செய்ய போகிறோன்னா, இது வேகிறதுக்குள்ளே தேங்காவை உடைச்சி துருவி கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். கொஞ்சம் போல் தேங்காவும் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு தேங்காயில் 2ஆக உடைச்சி அதில் சின்ன பாகத்தில் கொஞ்சம் தேங்காய் எடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் வெந்துருச்சு, அதுவும் வெந்துருச்சு. அதனால் நம்ம இந்த தேங்காவை ஊற்றி மூடி வச்சிட வேண்டியது தான். இதுக்கு இனி அடுத்த வேலை தாளிக்கிறது மட்டும்தான். இந்த கூட்டுக்கு வாழைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம குழம்பு வைக்கும்போது தாளிச்சுக்கிறலாம். வாழைக்காயும் கடலைப்பருப்பும் கூட்டு இறக்கி வச்சுட்டேன். இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா, இந்த மூடி கத்தரிக்காய் பொரியல். இது நிறைய தரம் செஞ்சு காமிச்சிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி வீட்டில் இது செய்கிறதுனால அதையும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் இனி நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பும் போட்டாச்சு. இது ரொம்ப குழஞ்சி போகாமல் ஒரு 3/4 வேக்காடாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும். வேக வச்சோம்ல கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காயை இப்போ எடுத்துக்கணும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஆனால் விதையாக இருக்குது கத்திரிக்காய். இப்போ அடுத்தது வாழைக்காய் கடலைப்பருப்பு கூட்டுக்கு ஒரு தாளிப்பு போட்டுரும். வானிலையிலே எண்ணெய் ஊற்றி
கடுகு உளுந்து போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. கடலைப்பருப்பு வாழைக்காய் கூட்டை தாளிச்சாச்சு. ஆக இதோட வேலை முடிஞ்சிருச்சு. இனி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் வத்தல் குழம்புக்கு சுண்டைக்காயை வறுக்க போகிறோம். நான் சுண்டைக்காய் வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ அதே பாத்திரத்தில் சுண்டைக்காயை வறுத்து எடுத்துட்டு குழம்புக்கு வெந்தயம், கடுகு, உளுந்து இந்த 3 போட்டு பொரிய விடுறேன். பொரிஞ்சதும் வெங்காயம், வெள்ளைப்பூடு கலவையை அதில் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கணும். இப்போ வீடியோ ஆரம்பத்தில் 2 மல்லி, 2 வத்தல், ஒரு 2-3 மிளகு வறுத்து வச்சோம் இல்லையா, அப்புறம் கொஞ்சம் சீரகம், இதை அப்படியே பொடிச்சுக்கிட்டு வரப்போகிறோம். மிக்சியில் பொடி பண்ண போகிறோம். வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம சுண்டைக்காயும் அதோட போட்டுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா குழம்போட ஆரம்பத்திலே சுண்டைக்காயை போட்டால் தான் அதோட மனம், குணம், மருத்துவ குணமெல்லாம் சுண்டைக்காயில் இறங்கும். கடைசியில் போட்டோம்னா அதில் சேராது. அப்புறம் எப்படினாலும் பிள்ளைங்க எடுத்து கீழே தான் போடுவாங்க. அதனால் முதல்லையே குழம்புல போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா அதோட சாரமெல்லாம் அதில் இறங்கிடும். நம்ம சாப்பிட்றதுலேயும் பிரயோஜனம் இருக்கும். இப்போ நான் பொடி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா பொடி, குழம்பு பொடி, இதையும் போட்டுறேன். போட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஊற்றிடுறேன். புளியும் கரைச்சி ஊற்றிட்டு உப்பு போட்டேன். இனி இந்த குழம்பு சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பொடி ஒன்று அரைச்சேன் இல்லையா, அதை போட்டு இறக்கிடலாம். இது நல்லா மணத்தை கொடுக்கும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறேன். நான் வத்த குழம்பு ரெடி. இப்போ இந்த கத்திரிக்காயை, மூடி கத்திரிக்காயை நம்ம பொரிக்க போகிறோம். இது நிறைய தடவை நான் செஞ்சுருக்கேன். சரி, இதோட இதையும் காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோசைக்கல்லை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். மசாலாவில் முக்குனல்ல மூழ்கின கத்திரிக்காயை இந்த எண்ணெயில் எடுத்து வைக்கலாம். மீன் பொரிக்கிற மாதிரி. இந்த வத்த குழம்புக்கும் இந்த கத்திரிக்காய்க்கும் சூப்பராக இருக்கும். மசாலா அல்லது முக்கி தோசைக்கல்லில் போட்ட கத்திரிக்காயும் பிரட்டி போட்டு ரெடி ஆகிடுச்சு. அதையும் எடுக்க வேண்டியதுதான். வத்த குழம்பு, வாழைக்காய், கடலைப்பருப்பு கூட்டு, மூடி கத்திரிக்காய் பொரியல். இது மதுரைக்காரங்க தான் பெரும்பாலும் செய்வாங்க. அதாவது தென்னாட்டில் தான் செய்வாங்க. அந்த மூடி கத்திரிக்காய் பொரியல் 3மே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க, சாப்பிடலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு கோடானு கோடி நன்றி. சப்போர்ட்டை எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோலையும் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கிறோம். போயிட்டு வரேன்.